கட் பண்ணி வச்ச காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். கேரட்டு, அப்புறம் கோஸு, அதுக்கப்புறம் பீன்ஸு, இது எல்லாத்தையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பாதி அளவுக்கு வேக வச்சுக்கணும். நல்லா க்ரன்ச்சி பதத்துக்கு வரணும். ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. இந்த காய்க்கு ஏற்ற உப்பு ஒண்டி போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே அரிசியில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு திட்டமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா க்ரன்ச்சி பதத்தில் அரை வேக்காடை வெந்துடுது. நம்ம கடித்து பார்த்தோன்னாக்கா காய் நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும். அப்போ தான் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் சாஸ் எல்லாம் சேர்த்து தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு சாஸ் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது டார்க் சோயா சாஸ், அதனால் நிறைய சேர்த்தோன்னா கசப்பு வந்துடும். அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம்.